வெல்கம் டீச்சர்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்டிகே எஜுகேஷன் சேனல். நம்ம இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்டோட ப்ரோஸ் போயம் ஆத்தர் ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோஸ் 1 இட்கா. வந்து சைலண்ட்டு, ஸோ நம்ம இதை இட்கா அப்படின்னு படிக்கிறோம். இதோட ஆத்தர் பார்த்திங்கன்னா முன்சி பிரேம்சந்த். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஐடியே எடுத்துக்கோங்க. எய்ட் அன்னைக்கு மஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தோம், முன்சியை மஞ்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இட்காவோட ஸ்டோரி ஆத்தர் பார்த்திங்கன்னா முன்சி பிரேம்சந்த். ஆனால் இதை நம்மளுக்கு தமிழில் யார் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்தது? உமா ராமன். போயம் 1 பாருங்கள். த கம்ப்யூட்டர் ஸ்வாலோவ்டு கிராண்ட்மா. ஆத்தர் கிடையாது, பொயட் கிடையாது இந்த போயம்க்கு. அனானிமஸ் அப்படின்னா யாருன்னே தெரியல அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இப்போ இந்த அனானிமஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கம்ப்யூட்டர் பொயட்டை முழுங்கிருச்சு, அதனால நம்மளுக்கு இந்த பொயட் நேமே தெரியல, அனானிமஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி 1 ஆன் மண்டே மார்னிங். adapted from the adventures of Tom Sawyer by மார்க் டிவைன். அதாவது மார்க் டிவைனோட புகழ்பெற்ற நாவலான அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சேயரை வச்சு அதை தழுவி இது எழுதியிருக்காங்க இந்த ஸ்டோரியை. சரி, இப்போ இந்த மார்க் டிவைன்கிறத இந்த ஸ்டோரி ஆத்தர் நேமு இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா மண்டே கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மண்டேவை கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் மண்டே மார்னிங் மார்க் டிவைன். Goes to the win on haunted hill. இதுக்கு நம்மளுக்கு ஆத்தர் புக்கில் கொடுக்கல, ஸோ நம்ம இந்த டாப்பிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. த வின் ஆன் ஹண்டட் ஹில். நெக்ஸ்ட் போயம் பார்த்தீங்கன்னா த லிசனர்ஸ். பொயட் நேமு வால்டர் டி லா மேர். இப்போ இவர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வால்டரை வெயிட்டுன்னு நினச்சிக்கோங்க. இவர் வெயிட் பண்ணி லிசன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. வெயிட் பண்ணி லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ த லிசனர்ஸ் போயமோட பொயட் வால்டர் டி லா மேர். இப்போ இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1873 to 1956ன்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் ஹி வாஸ் அண்ட் இங்கிலீஷ் பொயட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். இவர் ஒரு சிறந்த கவிஞர், சிறுகதை எழுத்தாளர் மற்றும் நாவல் ஆசிரியர். சரியா? இப்போ ஹி இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் ஒர்க்ஸ் ஃபார் சில்ட்ரன். இவர் குழந்தைகளின் இலக்கியத்திற்காக இவர் மிகவும் புகழ் பெற்றவராக இருந்திருக்காரு. தென் த லிசனர்ஸ் இஸ் said to be his most famous poem. இந்த போயம் தான் இவரோட போயம்ஸ்லேயே ஃபேமஸான போயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதிலிருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம்? Who was an English poet அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி which is said to be his most famous poem அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் என்ன ஆன்சர் வரும்? த லிசனர்ஸ் வரும். சப்ளிமெண்ட்ரி 2 த ரெட் ஹெடட் லீக். இதுக்கு நம்மளுக்கு ஆத்தர் கொடுக்கல, ஸோ நம்ம ஹெட்டிங்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். த ரெட் ஹெடட் லீக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் 3 எ ப்ரேயர் டு த டீச்சர். இதுக்கும் நம்மளுக்கு ஆத்தர் கொடுக்கல, ஸோ டாப்பிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எ ப்ரேயர் டு டீச்சர். போயம் 3 யோர் ஸ்பேஸ். போயட் நேம் டேவிட் பேட்ஸ். பேட்ஸை பைட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பைட்ஸ். அப்போ இவர் டேவிட் ஸ்பேஸில் போய் பைட் சாப்பிட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யோர் ஸ்பேஸ் போயமோட போயட் டேவிட் பேட்ஸ். தேர்டு சப்ளிமெண்ட்ரி, இதுதான் லாஸ்ட் இந்த டேர்மில். டாக்கிங் த புல்லி பை த ஹார்ன்ஸ். இதுக்கு நம்மளுக்கு ஆத்தர் கொடுக்கல, ஜஸ்ட் டாப்பிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்கிங் த புல்லி பை த ஹார்ன்ஸ். டேர்ம் 2 இதில் நம்மளுக்கு 2 யூனிட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் பாருங்கள். அட்வென்ச்சரஸ் ஆஃப் டான் விசோட். இதுக்கு நம்மளுக்கு ஆத்தர் புக்கில் கொடுக்கல, ஸோ டாப்பிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வென்ச்சரஸ் ஆஃப் டான் விசோட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போம். இந்த போமோட போயட் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் க்ரூக்ஸ். இவர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம ஒரு ஷார்ட்கட் யோசிப்போம் இல்லையா? இப்போ க்ரூக்ஸை குறுகிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏஜை வயசானவங்களும் வச்சுக்கோங்க. அப்போ வயசாகிட்டா எல்லாருமே குறுகிடுவாங்க இல்லையா? அப்போ த ஏஜ் ஆஃப் சிவல்ரியோட போயட் ஜார்ஜ் க்ரூக்ஸ். இப்போ போயட் பற்றின பயோகிராஃபி பார்க்கலாம். ஜார்ஜ் க்ரூக்ஸ் வாஸ் born on 30th June 1951 in Samos. இவர் ஜூன் 30, 1951 பிறந்திருக்காரு. எங்கே அப்படின்னா கிரீஸ் நாட்டில் இருக்கிற சமோஸ் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. ஆனால் இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம். அண்ட் நவ்
He lives in Melbourne in Australia. இப்போ எங்கே இருக்காரு? ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னுங்கிற பிளேஸில் இருக்காரு. He is an aspiring poet who has written quite a number of poems inspired by nature, science, philosophy and the spiritual aspects of life. என்ன சொல்கிறாங்க? இவர் இயற்கை, அறிவியல், தத்துவம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் கொண்டு பல கவிதைகளை எழுதியிருக்காரு இல்லையா? நெக்ஸ்ட்டு, he has studied eastern and western religions. இவர் அது மட்டும் இல்லாமல் கிழக்கு மற்றும் மேற்கத்திய மதங்கள் அதோட தத்துவங்களையும் பற்றி ஆய்வு செஞ்சுருக்காரு. and associated philosophy for over 35 years and has practiced various forms of yoga and meditation. அது மட்டும் இல்லாமல் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் பல வகையான யோகா மற்றும் தியானங்களையும் பயிற்சி செஞ்சு வந்துட்டு இருந்திருக்காரு. ஓகே, இதுலேருந்து நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது? வேர் ஹி வாஸ் பார்ன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வேர் ஜார்ஜ் க்ரூக்ஸ் வாஸ் பார்ன் அப்படின்னு கேட்கலாம். வேர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வேர் டஸ் ஹீ லிவ்ஸ் நவ் அப்படின்னு கேட்கலாம். அப்போ என்ன வரும்? மெல்போர்ன் இன் ஆஸ்திரேலியா. ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் ஹேஸ் ஹீ ஸ்டடிட் ரிலீஜியன்ஸ் அண்ட் ஃபிலாசபி அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு ஆன்சர் அங்கே என்ன வரும்? 35 years வரும். தென் வென் இஸ் ஜார்ஜ் க்ரூக்ஸ் பர்த்டே அப்படின்னு கேட்டால் அப்போ எப்போ பிறந்திருக்காருன்னு கேட்டால் அப்போ என்ன வரும்? 30th June 1951 வரும். இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. நான் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் புக்ஸ்லேயே நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரிவிஷன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இவங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா, சிகரன் ஸ்ரீ வத்சவ் அதோட ஆத்தர். இப்போ இவங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சிகரனை சீக்கிரம்னு நினச்சிக்கோங்க. இப்போ சீக்கிரமாக அந்த ஸ்டோனை அவங்க கார் பண்ணியே ஆகணும், செதுக்கியே ஆகணும். இல்லை டைம் இல்லை, லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க, அதனால் நம்ம சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சிகரனை சீக்கிரம்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஸ்டோனை லாஸ்ட் மினிட்னு நினச்சிக்கோங்க. இப்போ த லாஸ்ட் ஸ்டோன் கார்வரோட ஆத்தர் சிகரன் ஸ்ரீ வத்சவ். இப்போ உங்களை பற்றி பார்க்கலாம். சிகரன் ஸ்ரீ வத்சவ் இஸ் அன் இண்டியன் ஆத்தர் ஆஃப் ஜெர்மன் ஆரிஜின். ஓகே, இப்போ இவங்க யாருன்னு பாருங்கள். இவங்க ஒரு ஜெர்மன் ஆரிஜின்லேருந்து வந்தவங்க, ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க. ஆனால் இந்தியாவில் எழுத்தாளராக இருக்கிறாங்க. இஸ் அ மல்டிஃபேஸ்டேட்டட் ஆர்டிஸ்ட். மல்டிஃபேஸ்டேட்டட்னா பன்முகத்திறமை கொண்டவங்கன்னு அர்த்தம். எ ரைட்டர், எ ஸ்கல்ப்சர் அண்ட் அன் இல்லஸ்ட்ரேட்டர். இவங்க வெறும் எழுத்தாளர் மட்டும் இல்லை, ஒரு சிறந்த சிற்பி, அப்புறம் ஓவியரும் கூட. நெக்ஸ்ட்டு, ஆஸ் அ ரைட்டர் ஷி ஹேஸ் ரிட்டன் ஓவர் 25 books ஃபார் சில்ட்ரன் ஆஃப் ஆல் ஏஜஸ். இவங்க குழந்தைகளுக்காக 25க்கும் மேற்பட்ட புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதுவும் எல்லா வயது குழந்தைகளுக்கும் ஏற்ற மாதிரி கதைகளை உருவாக்கி எழுதியிருக்கிறாங்க. சரி, இதிலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க? நம்ம கொஷின்ஸ் 1-2 பார்ப்போம், இல்லை எப்போவுமே பார்ப்போம்ல, பார்க்கலாமா? சிகரன் ஸ்ரீ வத்சவ் இஸ் அன் இண்டியன் ஆத்தர் ஆஃப் டேஸ் ஆரிஜின். அப்போ என்ன வருங்க? ஜெர்மன் ஆரிஜின் வரும். நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி புக்ஸ் ஹேஸ் ஷீ ரிட்டன் ஃபார் சில்ட்ரன்? நம்மளுக்கு இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஓவர் 25 books. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு, அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் எ ரைட்டர் சிகரன் இஸ் ஆல்சோ எ. இப்போ நான் கொஞ்சம் ஆப்ஷன் சொல்கிறேன், இதில் என்ன வரும்னு சொல்லுங்கள். டான்சர், ஸ்கல்ப்சர், சிங்கர். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கல்ப்சர். எஸ், கரெக்ட். போயம் 2 வாண்டரிங் சிங்கர்ஸ். போயட் நேம் பாருங்கள், சரோஜினி நாயுடு. இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சிங்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க டைட்டில் இல்லையா? சிங்கர்ஸ்க்கு சரோஜா தேவினாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரோஜா தேவி மேடம் பாடினா யாருக்கு தான் பிடிக்காது? அப்போ நம்ம அதை இப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். சிங்கர்ஸை சரோஜா தேவியை சரோஜினின்னு வச்சு, வாண்டரிங் சிங்கர்ஸோட போயட் சரோஜினி நாயுடு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட பயோகிராஃபி பாருங்கள். சரோஜினி நாயுடு வாஸ் அ ஃபேமஸ் இந்தியன் போயட் அண்ட் அ மேஜர் ஃப்ரீடம் ஃபைட்டர். எஸ், கரெக்ட். இவங்க ஒரு புகழ்பெற்ற இந்திய கவிஞர், அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரரும் கூட. அடுத்தது, ஷி வாஸ் கிவன் அ sobriquet பாரத் கோகிலா, த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா, ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹர் பியூட்டிஃபுல் போயம்ஸ் அண்ட் சாங்ஸ். இவங்களுக்கு பாரத கோகிலா அப்படிங்கிற பட்டமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தில் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா, நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியானா இந்தியாவின் வானம்பாடி அப்படின்னும் அவங்கள சொல்லுவாங்க. சரி, இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் மேக் பண்ணலாம்? சரோஜினி நாயுடு வாஸ் அ ஃபேமஸ் இந்தியன் போயட் அண்ட் அ
டேஷ் ஃபைட்டர் அப்படின்னு கேட்கலாம். அப்போ என்ன வரும்? மேஜர் ஃப்ரீடம் ஃபைட்டர். சப்ளிமெண்ட்ரி 2 நாயா த ஹோம் ஆஃப் சித்திரக்காரர்ஸ். இதுக்கு வந்து நம்மளுக்கு அப்போது ஆத்தர் நேம் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் டாபிக் மட்டும்தான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம் 3 இதில் 3 யூனிட் வந்திருக்கு. லாஸ்ட் யூனிட்டில் ப்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 2 யூனிட்டில் இருக்கிற ப்ரோஸ் போயமோட ஆத்தர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க 1 by 1 பார்க்கலாம். ஜேர்னி பை ட்ரெயின், இதோட ஆத்தர் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி. ஜூல்ஸ் வெர்னி. இவர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ட்ரெயினில் போகும்போது ஜூலி சும்மா இருக்காமல் வேடிக்கை பார்த்துட்டே போவாளாமா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜேர்னி பை ட்ரெயினோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் வெர்னி. ட்ரெயினில் போகும்போது அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவாங்க. M1 சி ஃபீவர். போயட் நேம் ஜான் மேஸ்ஃபீல்டு. இப்போ இவங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஜானுக்கு சீல போய் ஃபீவர் வந்துருச்சு, ஜான் கடலில் போய் அவருக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சி ஃபீவரோட போயட் ஜான் மேஸ்ஃபீல்டு. சி தேர் இஸ் அ ஸ்மால் ஆத்தர் பயோகிராஃபி. ஜான் மேஸ்ஃபீல்ட் அவரோட இயர் பாருங்கள் 1878 to 1967. வாஸ் அன் இங்கிலீஷ் பொயட் அண்ட் ரைட்டர். அவர் ஒரு கவிஞர், அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹி வாஸ் அப்பாயிண்டட் பொயட் லாரட் ஆஃப் த கிங்டம் இன் 1930. 1930 அவரை யுனைடெட் கிங்டமுக்கு அரசவை கவிஞராக ஆக்கியிருக்காங்க. பொயட் லாரெட் அப்படின்னா அரசவை கவிஞர்னு அர்த்தம். ஓகே, இதில் எப்படி கொஷின் வரும்? ஹூ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் பொயட் லாரெட் ஆஃப் த யுனைடெட் கிங்டம் இன் 1930 அப்படின்னு கொஷின் கேட்டால் நம்மளுக்கு அப்போ என்ன ஆன்சர் அங்கே வரணும்? எஸ், கரெக்ட், ஜான் மேஸ்ஃபீல்டு. திஸ் ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி இன் 3rd term. சின்பாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ். இதுக்கு நம்மளுக்கு ஆத்தர் எதுவும் கொடுக்கல, ஸோ டாப்பிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி 1 சின்பாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ். நெக்ஸ்ட் பாருங்கள், யூனிட் 2ல் இருக்க ப்ரோஸ் 2 எ ஸ்டோரி ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் பிரேவரி. இதுக்கும் நம்மளுக்கு ஆத்தர் எதுவும் புக்கில் தரல, ஸோ டாப்பிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எ ஸ்டோரி ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் பிரேவரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் போயம் 2. போயம் நேம் இஸ் கரேஜ். லெட்ஸ் see the poet name. poet name பாருங்கள், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இப்போ இவங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்தால் ரொம்ப தைரியமாக அவங்கள வரவேற்கணும், அவங்கள உபசரிக்கணும் இல்லையா? அப்போ நம்ம கரேஜுக்கும் கெஸ்ட்டுக்கும் லிங்க் வச்சுக்கலாம். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் போயட் வந்து கரேஜ் போயமை எழுதினவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, குட்டி பயோகிராஃபி இருக்குது பார்ப்போம். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அவரோட டைம் பீரியட் பாருங்கள் 1881 to 1959 and he was a prolific England born American poet. இங்கிலாண்டில் பிறந்திருக்காரு, ஆனால் அவர் ஆக்சுவலாக ஒரு அமெரிக்கன் பொயட். அமெரிக்காவில் போய் போயம் எழுதி ஃபேமஸ் ஆகி அமெரிக்கன் பொயட் ஆகிட்டார். அண்ட் who was popular in the first half of the 20th century. முதல் பாதி 20ஆம் நூற்றாண்டில் இவர் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்காரு. அண்ட் become known as the people's poet. அப்புறம் இவரை என்னென்ன சொல்லி புகழ்ந்திருக்காங்க, மக்களின் கவிஞர் அப்படின்னு இவருக்கு ஒரு புகழ்பெற்ற பேரும் வச்சு அழைச்சிருக்காங்க. His poems often had an inspirational and optimistic view of everyday life. இவரோட போயமெல்லாம் பெரும்பாலும் ரொம்ப நம்பிக்கையூட்டுறதாகவும் அன்றாட வாழ்க்கைக்கு உதவுறதாகவும் இருக்கும். அதனால் இவரோட போயமெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கப்ப. சரி, இதுலேருந்து நம்மளுக்கு எப்படி கொஷின்ஸ் மேக் பண்ணலாம்? ஹூ வாஸ் அ ப்ரொலஃபாக் இங்கிலாண்ட் பார்ன் அமெரிக்கன் பொயட் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். தென் ஹூ வாஸ் நோன் ஆஸ் த பீப்புள்ஸ் பொயட், மக்களின் கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆன்சர் என்ன வரும்? எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். நான் அந்த சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணியோ நோட்ஸாவோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீக்லி டெஸ்ட் வைப்பேன் இல்லையா, அப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வரக்கூட வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி மேன் ஓவர் போர்ட். இந்த ஸ்டோரியோட ஆத்தர் பாருங்கள் வசந்தமூர்த்தி. இப்போ இந்த மூர்த்தியை மாருதியாக மாற்றிக்கோங்க, ஓவர் போர்டை ஓவர்லோடாக நினச்சிக்கோங்க, சரியா? இப்போ மாருதி காரில் மேன்ஸ் எல்லாம் ஓவர்லோடாக போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மேன் ஓவர் போர்டோட ஆத்தர் வசந்தமூர்த்தி. லாஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்கல்ல பிளேனா என்ன, நாடகம். இந்த நாடகத்தோட நேம் பாருங்கள் ஜான் ஐயர்.
இதோட ஆத்தர் பாருங்கள், சார்லட் பிராண்டி. இப்போ இந்த சார்லட் பிராண்டியை நம்ம சாக்லேட் ப்ரௌனின்னு நினச்சிக்கோங்க. இது சாக்லேட் ப்ரௌனி. ஜானுக்கு சாக்லேட் ப்ரௌனினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான் ஐயரோட பிளேயோட ஆத்தர் சார்லட் பிராண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டைரெக்டாக வியூ ஆகும். அதோட நாங்கள் டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கும் ஃபஸ்ட் கமெண்ட்டில்